பிஎஃப்எஸ் டிஎஃப்எஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து பிஎஃப்எஸ் என்ன யூஸ் பண்ணுது க்யூவில் நிற்கிறப்ப தான் நம்மளால் பிரெத் பண்ண முடியாது. ஸ்டாக் டிஎஃப்எஸ் வந்து எது யூஸ் பண்ணுது ஸ்டாக்கு. பிஎஃப்எஸோட அப்ரோச் எப்படி இருக்கும், லெவல் வைஸாக இருக்கும். டிஎஃப்எஸோடது டெப்த் வைஸாக இருக்கும். டிஎஃப்எஸ் எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது ஐட்ரேட்டிவாக, டிஎஃப்எஸ் ரெக்கர்சிவாக. டிஎஃப்எஸில் ஸ்பேஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கும், ஏன்னா நிறைய நோட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணணும். டிஎஃப்எஸில் வந்து லெஸ் தான், ஏன்னா டெப்த்தாக போயிட்டுருக்கு. ரெண்டுக்குமே வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் வி ப்ளஸ் சி. ஷார்ட்டஸ்ட் பாத் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தோம்னா பிஎஃப்எஸ் தான். அன்வைட்டட் ஷார்ட்டஸ்ட் பார்த்தீங்கன்னா லெவல் பை லெவலாக பார்க்குது இல்லையா, அதனால் டிஎஃப்எஸ் எங்கே பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தோம்னா டோபாலஜிக்கல் சார்ட்டிங் சைக்கிளிங்கெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும். மெமரி யார் அதிகம் யூஸ் பண்ணிக்கிறாங்க, பிரெத் ஃபஸ்ட்டு தான் அதிகம் யூஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா அது வந்து நிறைய நோடை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிது இல்லையா, அதனால் டிஎஃப்எஸ் லோ, ஏன்னா ஷாலோகிராஃப் அது யூஸ் பண்ணிக்குது. டைப்ஸ் ஆஃப் சர்ச், இது வந்து ஹரிசாண்டலாக சர்ச் பண்ணணும். பிரெத் ஃபஸ்ட்டு சர்ச், டெப்த் ஃபஸ்ட்டு சர்ச் வந்து வெர்டிக்கலாக பண்ணணும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பிரெத் ஃபஸ்ட்டு சர்ச் எக்ஸாம்பிள் வந்து ட்ரீயில் வந்து எப்படி இருக்குன்னா லெவல் ஆர்டரில் இருக்கும். டெப்த் ஃபஸ்ட்டு சர்ச்சில் தான் நம்ம வந்து ப்ரீ ஆர்டர், இன் ஆர்டர், போஸ்ட் ஆர்டர்லாம் ஃபைன் பண்ண முடியும். டெப்த் ஃபஸ்ட்டில் தான் ஃபைன் பண்ணுவோம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, பிஎஃப்எஸ் யூஸ் பண்ணுறது க்யூ, டிஎஃப்எஸ் யூஸ் பண்ணுறது ஸ்டாக்கு. பிஎஃப்எஸ் ஷார்ட்டஸ்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், டிஎஃப்எஸ் லாங்கஸ்ட் டீப்பஸ்ட்டு பார்த்துக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். பிஎஃப்க்கு ஸ்பேஸ் அதிகம் வேணும், டிஎஃப்எஸ் கம்மியான ஸ்பேஸ் இருந்தால் போதும். பிஎஃப்எஸ் லெவல் வைஸ் பண்ணும், டிஎஃப்எஸ் டெப்த் வைஸ் பண்ணும். பிஎஃப்எஸ் எங்கே சூட்டபுளாக இருக்கும், அன்வெயிட்டடுக்கு. அதே டிஎஃப்எஸ் வந்து வெயிட்டடு டிஜிக்ஸ்ட்ராஸ்க்கு வந்து சூட்டபுளாக இருக்கும். டைம் காம்ப்ளெக்சிட்டி ரெண்டுமே ஆர்டர் ஆஃப் வி ப்ளஸ் சி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்ஸ் ரெண்டுமே ஆர்டர் ஆஃப் வி. பிரெத் ஃபஸ்ட்டு சர்ச்சோட ஷார்ட்டஸ்ட்டு பார்த்தது டிஸ்டன்ஸ் ஆஃப் வி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ஆஃப் யூ ப்ளஸ் 1. யூ கூட ஒன்று ஆட் பண்ணோம்னா வி வந்துடும், கிட்டத்தட்ட அதான் ஃபார்முலா, ஈஸியாக இருக்கு இல்லையா. பிரெத் ஃபஸ்ட்டு சர்ச் ஷார்ட்டஸ்ட் பார்த்து டிஸ்டன்ஸ் ஆஃப் வி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ஆஃப் யூ ப்ளஸ் 1. டெப்த் ஃபஸ்ட்டு சர்ச்சில் ரிகர்சிவ்க்கு ஃபார்முலா இருக்கா, டெப்த் ஃபஸ்ட்டு சர்ச் ஆஃப் யூ ஈக்குவல் டு மார்க் யூ விசிட் ஆல் அன்விசிட்டட் நெய்பர்ஸ். யூவை மார்க் பண்ணிக்கணும், என்னென்ன நெய்பர்ஸ் நான் அன்விசிட் பண்ணாமல் இருக்கணும் அது எல்லாமே வேணு போட்டுக்கணும். எக்ஸாமில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க, டேட்டா ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டோம். ஷார்ட்டஸ்ட்டு பார்த்து ஃபைண்ட் பண்ணுறதுக்கு அன்வைட்டட் கிராஃப்க்கு எது பிரெத் ஃபஸ்ட்டு, பேக் ட்ராக்கிங் பண்ணுற மாதிரி இருந்து டெப்த் ஃபஸ்ட்டு. ரெண்டுக்குமே டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் வி ப்ளஸ் சி. பிரெத் ஃபஸ்ட் சர்ச் வந்து ட்ராவர்ஸ்லாம் ட்ராவர்ஸில் லெவல் ஆர்டரு. டெப்த் ஃபஸ்ட்டு சர்ச் வந்து ப்ரீ ஆர்டர் போஸ்ட் ஆர்டரு. என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணிக்கிது, ரெக்கர்ஷன் ஸ்டாக்னா டெப்த் ஃபஸ்ட்டு. மினிமம் எட்ஜ் ட்ராவர்ஸ் எல்லாம் பிரெத் ஃபஸ்ட்டு. டோபாலஜிக்கல் சார்ட்டிங்க்கு பெஸ்ட்னு பார்த்தோம்னா டெப்த் ஃபஸ்ட்டு சர்ச் தான் வந்து நம்மளுக்கு அங்கே பெஸ்ட்டாக இருக்கும். பிரெத் ஃபஸ்ட்டு சர்ச் லெவல் ஆர்டர், டெப்த் ஃபஸ்ட்டு சர்ச் வந்து ப்ரீ ஆர்டர், இன் ஆர்டர், போஸ்ட் ஆர்டர். காமனாக எக்ஸாமில் வந்து என்ன ட்ராப் இருக்குன்னு பார்த்தோம்னா breadth first search doesn't work well for weighted graph. Use Dijkstra's for weighted shortest path. DFS can fall into infinite recursion if visited, not marked.